வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது திமுக கூட்டணி கட்சிக்குள் திடீர் மோதலா? இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்பொழுது என்னதான் நடக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்றால், அதாவது தமிழகத்தில் தற்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வெளியேற விடாமல் தக்க வைத்து கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றியை மகுடத்தை தொடர்ந்து சூடிக்கொண்டே இருக்கிறது திமுக. ஆனால் இந்த தடவை 2026 தேர்தல் அப்படி அமையப் போவதில்லை. அந்தளவிற்கு சிக்கலை உண்டாக்கும் வகையில் தற்பொழுது தேர்தல் களம் இருக்கிறது என்றே நாம் கூறலாம். அப்படி என்னவென்றால், தற்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவும் வரும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதாம் என்ற ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களிலும் திமுக காங்கிரஸ் வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதிலும் தமிழகத்தில் ராகுல் காந்தி நடத்தும் மாநாட்டிற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தற்பொழுது பெரும் விதத்தில் திமுகவுடன் அதிகப்படியான சீட்டுக்களை காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இன்னும் வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட்டுக்களை கொடுத்தால்தான் தாங்கள் கட்சியை மீண்டும் பலப்படுத்த முடியும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் செல்வ பெருந்தகை அவர்களே சீட்டுக்களை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக விசிகாவும் தங்களுக்கு சீட்டுக்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தது. இதன் தொடர்ச்சியாக திமுகவுக்கு தான் இது தலைவலியாக மாறிவிட்டது. அவர்கள் கேட்கும் தொகுதியை கொடுக்கவில்லை என்றால் வெளியேறிவிட்டார்கள் என்றால் நமக்கு பலம் குறைந்துவிடும். அப்புறம் நாம் பலவீனமாக ஒரு சூழலை நாம் காணப்பட வேண்டிய சூழல் உண்டாகிவிடும். அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆகையால் தற்பொழுது தமிழகத்தில் பெரும் விதத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டணியை பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் நாம் வெற்றி மகுடத்தை சூட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழலில் திமுக இருக்கிறதாம். அதனால் பார்த்திங்கன்னா என்னதான் கூட்டணிக்குள்ள அரசல் புரசலும் மோதலும் முட்டி மோதி கொண்டிருந்தாலும் கூட அதை அமைதியாக சூசகமாக பேசி கீசி அதனை பார்த்திங்கன்னா சரியான முறையில் டீல் செய்து கொண்ட ஒரு முயற்சியில் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள். அந்தளவிற்கு அவருடைய அரசியல் ரீதியான பயணத்தை பொறுமையாகவும் சூசகமாகவும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதே யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.